ரொம்பவே சிம்பிளாக சீக்கிரமாக செய்யக்கூடிய சாம்பார் ரெசிபி பார்க்கலாமா? ஒரு பாத்திரத்தில் நான் 1/2 டம்ளர் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். எனக்கு இந்த அளவே போதுமானது. உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ அளவு போட்டுக்கோங்க. 2 பேருக்காக நான் செய்கிறேன். பருப்பை நல்லா வாஷ் பண்ணிட்டு அதில் கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கோங்க. கூடவே 3 பச்சை மிளகா, ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி போட்டிருக்கேன். அதே மாதிரி ஒரு மீடியம் சைஸ் தக்காளியும் பொடி பொடியாக நறுக்கி இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே நம்ம கொஞ்சமாக மஞ்சள்தூள் ஆட் பண்ண போகிறோம். உப்புமே ஆட் பண்ணிக்கோங்க. பருப்பு வேகிறதுக்கான தண்ணி நான் ஆட் பண்ணிக்க போகிறேன். நீங்கள் இதை ப்ரெஷர் குக் பண்ணியுமே நீங்கள் சாம்பார் பண்ணலாம். நான் ஓப்பன் பாட்லேயே வச்சுக்க போகிறேன். இந்த பருப்பு நல்லா வெந்து வரணும், நல்லா சாஃப்டாக வெந்து வரணும். இந்த மாதிரி வெந்து வந்ததுக்கப்புறம் நான் ஒரு மத்து போட்டு லைட்டாக மேஷ் பண்ணிக்கிறேன். நீங்கள் ப்ரெஷர் குக் பண்ணிங்கன்னா 3 விசில் விட்டால் போதும், நல்லாவே வெந்து வந்துடும். இப்போ இதில் உங்களுக்கு சாம்பார் எவ்வளோ தண்ணியாக வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி வச்சுட்டு நல்லா கொதிக்க விடுங்க. ஒரு 2 மினிட்ஸ் கொதிக்க வச்சா போதும். இது கொதித்து வரத்துக்குள்ளே நம்ம சிம்பிளாக ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம். எண்ணெய், கடுகு, காஞ்ச மிளகா. நான் காஞ்ச மிளகா யூஸ் பண்ணல, ஏன்னா நான் பச்சை மிளகாவோட ஃப்ளேவரே எனக்கு ரொம்ப காரமாக இருக்க மாதிரி இருக்குது. அதனால் நான் காஞ்ச மிளகா யூஸ் பண்ணலை. கருவேப்பிலை, கொத்தமல்லிலாம் ஆட் பண்ணிக்கோங்க. என்கிட்ட கொத்தமல்லி கருவேப்பிலை இல்லாதனால நான் போடலை.